வணக்கம் நண்பர்களே. ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாத அப்படின்னு விஜய் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ மக்கள் வரிப்பணத்தில் அடுத்தவங்களுக்கு கார் கொடுக்காதீங்க அப்படின்னு நாம விஜய் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கோம். ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. கார் கொடுக்கறது மட்டும் இல்லை, கார் பராமரிப்பு செலவு இருக்கு இல்லையா, டிரைவரு, டீசலு, கார் ரிப்பேர் ஆச்சுன்னா செலவு பண்ணுறது, இந்த பராமரிப்பு செலவுகளுக்காக 75,000 மாதம் கொடுக்குறாங்க எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் அள்ளி விட்டுருக்கிறார். கார் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை. இந்த தற்கூரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்க அண்ணன் தன்னோட காசுல காரை கொடுக்குறாரு அப்படிம்பாங்க. மக்களோட வரி பணத்துல அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கார் போகுது. 34 பேரை கழிச்சிருங்க, ஒரு 200 பேர் கணக்கு எடுத்துக்குவோம். அப்போ ஒரு எம்எல்ஏக்கு 75,000 கிட்டத்தட்ட 200 எம்எல்ஏக்களுக்கு மாதம் கார் பராமரிப்பு செலவுக்கு 1 கோடி ரூபாய் போகுது. கார் வாங்கி தரதுக்கு பராமரிப்பு செலவு 75,000. மக்கள் வரி பணத்தை வீணடிப்பது ஊழலா இல்லையா? இந்த கார் கொடுத்ததுக்கு சட்டசபையில இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? இது என்ன சட்டமன்றமா இல்ல பாட்டு மன்றமா? கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, கொடுக்கிற காரை இன்னோவா காரா கொடுத்தா நல்லா இருக்கும்னு பக்கத்துல இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் பேசிட்டாங்களாம். அண்ணனுக்கு அது ஆசை இல்லையா? அடுத்து 2-3 கார் இருக்கு. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து. என்கிட்ட 2-3 கார் இருக்குன்னு இந்த எம்எல்ஏ சொன்னோன்னா, ஆகா இந்த 2 எம்எல்ஏவோட இந்த எம்எல்ஏ ரொம்ப சூப்பரா இருக்காரு, இவர் மக்கள் நலனில் அக்கறையா இருக்காரு, என்கிட்ட 2-3 கார் இருக்கு, இந்த கார் வேணாம் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா 2-3 கார் இருக்கா. முதலமைச்சர் கொடுக்குற கார்ல போனா எம்எல்ஏங்கிற கெத்து வருமா? ஓசியில வர்றத விடக்கூடாதுன்னு வாங்கிக்கிறதுல இந்த பெருமை பீத்தல் வேற. 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து முதல் முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் கொடுக்க போறாங்க போல இருக்குன்னு பயந்துட்டார் அவரு. வாகனம் என்பது முதல் மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க. இவரும் பக்கத்து இலைக்கு பாயாசம், மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாராம். இவரு அது இது பெரிய விஷயம் இல்லை இவருக்கு. மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்களா? அப்போ மாரிமுத்தானன் கொடுக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்புறம் எதுக்கு உங்களையும் சேர்த்துக்கிறீங்க இதுல? இருகரம் கூப்பி நன்றி சொல்றாருங்க அவர். என்ன ஒரு எம்எல்ஏ பாருங்க. இந்த எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுத்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லலை. கார் கொடுத்தோன்னே இவர் இருகரம் கூப்பி நன்றி சொல்கிறாராம். மானம் உள்ள ஒரு எம்எல்ஏவாக இருந்தா, தன்னலம் இல்லாத ஒரு எம்எல்ஏவாக இருந்தா, யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு இந்த கார் எனக்கு தேவையில்லைங்க, என்கிட்ட 2-3 கார் இருக்குது அப்படின்னு சொல்லணும்ல. இன்னொன்று, கார் தான் நீங்கள் வாங்கி தரீங்க, பராமரிப்பு செலவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த எம்எல்ஏக்கள் மறுத்திருக்கணும். யாருமே மறுக்கல. நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பரிசு பொருள்ங்கிறதும் லஞ்சம் தான். எல்லாருக்கும் கார் கொடுத்து பராமரிப்பு செலவுக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் ஊழல் தான். மக்கள் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். தேர்ந்தெடுத்து அனுப்பியது இல்லாம மாதம் 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் வருது. மக்கள் வரி பணத்தில் கார் வாங்கி கொடுத்தா இந்த ஊதியத்தில் ஒரு பெட்ரோல் கூட போட மாட்டாராம். அந்த முழு ஊதியத்தையும் வீட்டில் எடுத்து வச்சுக்குவாரு. 75,000 பராமரிப்பு செலவு கொடுத்துருவாங்க. ஊழலை ஒழிப்பதன் லட்சணம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இன்னும் ஒரு விஷயங்க, இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து இதுக்கு ஆதரவும் வரல, எதிர்ப்பும் வரல. தயவு செய்து திமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே கூட்டா சொல்லிருங்க, இந்த கார் எங்களுக்கு வேணாம், இந்த பராமரிப்பு தொகை வேணாம்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்த தேர்தலில் நீங்க வெல்லும் வாய்ப்பு இருக்கு. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் இதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஒரு டவுட் எனக்கு வருது. இந்த விஷயத்துல நீங்க இந்த காரு வேணாம், பராமரிப்பு தொகை வேணான்னு இந்த திமுக எம்எல்ஏக்கள் சொன்னீங்கன்னா தான் உங்க மேல மரியாதை ஏறும், இல்லைன்னா மரியாதை குறையும். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ஆசை காட்டி முடக்குவதற்காக நடக்கிற விஷயம் தான் அது. இதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க வாங்கிட்டீங்கன்னா இதோட பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. எங்க ஆட்சியில லஞ்ச லாவண்யமே கிடையாது அப்படின்னு மாறு தட்டிக்கிறாங்க. ஊழல் இல்லா தமிழகம்னு ஏகப்பட்ட விளம்பரம் வேற இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2ஆம் முறை எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க முட்டுறாதீங்க, எங்களுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு 2ஆம் முறை எம்எல்ஏ கேட்கிறாரு. கொடுக்கறது கொடுக்குறீங்க, இன்னோவா காரா கொடுங்க அப்படின்றாங்க. ஆசை இருந்தால் அங்க ஊழல் நடக்கும். எப்படி ஊழலை நீங்க ஒழிப்பீங்க? லஞ்சத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கொடுக்கிறீங்க நீங்க, இதான் உண்மை. தயவு செய்து திமுக அதிமுக கட்சிகள் இந்த திட்டத்தை புறக்கணியுங்கள். இந்த சலுகையை
வாங்காதீர்கள். பொதுநலம் மக்களுக்கு என்ன சேவை செய்யலாம்னு யோசிக்கும். ஆனால் ஆசை என்ன செய்யணும்னா, இப்போ கார் கொடுத்துட்டாரு, அடுத்து வீடு கொடுப்பாரா, அடுத்து நம்ம வீட்டு செலவுக்கு காசு கொடுப்பாரா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எம்எல்ஏக்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சலுகை இருக்குது. அவங்க ஃப்ளைட்டில் போனால் சலுகை, ட்ரெயினில் போனால் சலுகை, ஏகப்பட்ட கோட்டா இருக்குது. எம்எல்ஏக்கள் இன்னைக்கு எம்எல்ஏ நாளைக்கு எம்எல்ஏவா இல்லாட்டி கூட அவருக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கும். இத்தனை சலுகைகள் எம்எல்ஏக்களுக்கு இருக்குது. இத்தனை சலுகைகளை பெற்றுக்கொண்டு மாதம் 1 லட்சம் ஊதியமாகவும் பெற்றுக்கொண்டு இவர்கள் ஒரு பராமரிப்பு செலவுக்காக 75,000 ரூபாய் மாதம் வாங்கினா காரு பங்களா கிடைக்கும் நாளைக்கு. இப்படி ஆசை அதிகமாக அதிகமாக ஊழல் பெருகி கொண்டே இருக்கும். ஊழலை ஒழிக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் பகிரங்கமாக சட்டமன்றத்தில் ஓப்பனாக அறிவித்து காரையும் பராமரிப்பு தொகையும் கொடுத்து ஊழலை தொடங்கி வைத்திருக்கிறார் என்பதே உண்மையான விஷயம்.